அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அம்மா எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன? திருநெல்வேலி பேட்டையிலிருந்து மசூதா. கேளுங்க, உங்க கேள்வி என்ன? பாதி தாடியை குறைக்கிறதுக்கு அனுமதி இருக்குதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். தாடியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் குறைத்துக் கொள்ளுங்கள் அல்லது தாடியை கத்தரித்துக் கொள்ளுங்கள் என்று குர்ஆனிலோ அல்லது ஹதீஸிலோ ஏதாவது வசனங்கள் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறதா என்றால் அப்படி எதுவும் இல்லை. தாடி சம்பந்தமா காலிபுல் முஷ்ரிகீன், இணை கற்பிக்கக்கூடியவர்களுக்கு மாற்றம் செய்யுங்கள், அவ்ஃபிருல் லிஹா வ அஃபிஷ் ஷவாரிப, மீசையை கத்தரியுங்கள், தாடியை வளருங்கள். இதுதான் பொதுவா நமக்கு சொல்லி தரப்பட்டிருக்கிற செய்தி. அப்போ பல பேர் தாடியை கத்தரிக்கிறாங்களே, இது சரியா தப்பா அப்படின்னா, இந்த தாடியை பொறுத்த வரைக்கும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஃபாத்திமுல் லிஹியத்தகும். தாடியை பத்தி சொல்லும் போது இன்னொரு இடத்துல ஒரு விளக்கமா சொன்னாங்க, தாடியை முழுமையா வையுங்கன்னு சொன்னாங்க. இந்த முழுமையில தான் சிக்கலே ஏற்பட்டிருக்கிறது. இந்த முழுமை என்றால் என்ன, இதை புரிந்து சரியான முறையில புரிந்து கொண்டால் தாடியை கத்தரிக்கலாமா கத்தரிக்க கூடாதா என்ற கேள்விக்கு பதில் வந்துடும். முழுமையா வைக்கிறதுனா என்ன அப்படின்னா, சில பேர் சொல்றாங்க அது எப்படி முழுசா போகுதல வளருதல, வளர்றத அப்படியே வளரக்கூடிய விதத்துல விட்டுருங்க, முழுசா அதுல கையே வைக்காதீங்க, இதுதான் முழுசு. நீங்க கட் பண்ணிட்டீங்கன்னா முழுச குறைச்சிட்டீங்கன்னு தானே அர்த்தம், முழுமையா விடலன்னு தானே அர்த்தம். எனவே முழுசா விட்டுருங்க, இதுதான் அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா, அப்படியே விடுறது அது அந்த முழுமை என்பது அதை குறிக்காது. முழுசு என்றால் தாடி என்ற பரப்பளவு, எங்கெல்லாம் தாடி வளர்கிறதோ, எங்கெல்லாம் வளர்ந்தா தாடின்னு சொல்லுவோமோ அந்த பரப்பளவு முழுமையா வையுங்க. அந்த இடத்துல கொஞ்சத்தை குறைச்சிடாதீங்க, அந்த வளரக்கூடிய இடத்துல கொஞ்சத்தை குறைச்சி கொஞ்சத்தை வச்சிடாதீங்க. சில பேர் வைப்பாங்க பிரெஞ்சு தாடின்னு வைப்பாங்க, மேல இருந்து கீழே வரைக்கும் இப்படியே ஷேவ் பண்ணிட்டு இப்படியே மீசையோட சேர்த்து லைட்டா ஒரு தாடி வச்சிருப்பாங்க. அது மாதிரி எல்லாம் வைக்கிறாங்களே, இங்கிட்டு குறைச்சி இங்க இருந்து ஃபுல்லா குறைச்சி அப்படியே ஒரு பென்சில கோடு போட்ட மாதிரி இப்படி எல்லாம் தாடி வைப்பாங்க. இப்படி வைக்காதீங்க, ஏன்னா இது முழுமை இல்லை. தாடின்னு வளரக்கூடிய அந்த பரப்புகள்ல பாதிக்கு மேல நீங்க குறைச்சிட்டீங்க. இதைத்தான் அந்த வார்த்தை அந்த முழுமையா வையுங்கள் என்ற வாசகம் குறிக்கும் என்று இந்த முழுமை என்ற சொல்லுக்கு ரெண்டு விதமா விளக்கம் தரப்படுகிறது. இதுல ரெண்டாவது சொல்றாங்களே அது ஒரு ஏற்க தகுந்த வாதமாக இருக்கிறது. எந்த அடிப்படையிலனா, அதுக்கு வேற சில ஹதீசுகளை கொண்டு அதுக்கு விளக்கம் தர்றாங்க. என்ன ஹதீஸ்னா, ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள கடந்து ஒரு சிறுவன் போகிறார். அந்த சிறுவர் எப்படி போறாருன்னா, தலை இருக்குல்ல, தலையில கொஞ்சத்தை நல்ல வலிச்சிட்டு கொஞ்சத்துல முடி வச்சிருக்கிறார். இப்ப கூட நம்ம வேற பார்த்துட்டு போற ரோடுகள்ல இப்படியே மேல இந்த பக்கம் சைட்ல எல்லா பக்கமும் வலிச்சிட்டு நடுவுல மட்டும் அப்படி முடிய தொங்க விட்டுருப்பாங்க. சில பேர் நடுவுல இந்த சைட்லயும் வலிச்சிட்டு வட்டமா கொஞ்ச நாள் முடிய வச்சிருப்பாங்க. இது மாதிரி முடி வைக்கிறத பொறுத்த வரைக்கும் கொஞ்சத்தை வலிச்சு கொஞ்சத்தை வலிக்காம ஒரு பையன் கடந்து போறான். அப்புறம் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டு உபதேசம் பண்றாங்க, இஹ்லிகு குல்லஹு அவித்ருக்கு குல்லஹு, வச்சா முழுசாவை, அடிச்சா மொட்டையை முழுசா அடிச்சு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அகமதுல 5358வது ஹதீஸா இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வச்சா முழுசாவை, அடிச்சா முழுசா அடிச்சு. இந்த முழுசா வையின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அந்த முழுசுக்கு என்ன அர்த்தம் கொடுத்தாங்க ரசூலுல்லாஹ், எப்படி தங்க வாழ்க்கையில கடைபிடிச்சாங்க? முழுசுன்னா அப்படியே வளர்றத பூரா விட்டுட்டு கொஞ்சம் கூட கத்திரி வைக்காம வெட்டவே செய்யாம அப்படியே ஜட மாதிரி தொங்க விடு, அந்த அர்த்தத்துல சொன்னாங்களா? அல்லது இந்த தலையில முடி முளைக்கக்கூடிய பாகம்னு எங்கெல்லாம் முடி முளைச்சா தலை முடின்னு சொல்லுவோமோ அந்த முடி முளைக்கிற பாகத்துல கொஞ்சத்தை எடுத்துட்டு கொஞ்சத்தை வைக்காத, அந்த அர்த்தத்துல ரசூலுல்லாஹ் சொன்னாங்களா? பரப்பளவு முழுசாவை, அதுதான் இந்த தலையில உள்ள முடிக்குரிய முழுமைக்கு அர்த்தம். இந்த ஹதீஸ் ஆதாரமாக காட்டி ரசூலுல்லாஹ் முழுமையா வைக்க சொன்னாங்க. அது கட் பண்றத தடுக்கல, அந்த பரப்பளவு முழுசும் வச்சா போதும், அதுதான் முழுமைக்கு அர்த்தம் சொன்னாங்க. அந்த மாதிரி முகத்துல வைக்கக்கூடிய தாடிக்கும் நீங்க கட் பண்றத அந்த முழுமை தடுக்காது, முழுசா வைங்க, பரப்பளவு முழுசா வச்சிருங்க, ஒதுக்காதீங்க, கொஞ்சத்தை வலிக்காதீங்க, இங்கிட்டு மட்டும் வைக்காதீங்க, இந்த ஓரத்துல மட்டும் வைக்காதீங்க,
பரப்பளவு எங்கிட்டு இருக்கோ அங்கிட்டு முழுசா வச்சுக்கோங்க அப்படின்னு ஒரு விளக்கம் தர்றாங்க. இது ஏற்க தகுந்த விளக்கமாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் தாடியை பொறுத்த வரைக்கும் நாம கத்தரிப்பு தவறுமில்லை. இன்னும் சொல்லதா இருந்தா ரசூலுல்லாஹ் முடியை பத்தி சொன்னாங்க. நீங்க மன்காங்களவு ஷாருன் ஃபல் யுக்ரிமுஹு, யாருக்கு முடி கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அவர் அதை அளவுபடுத்தி சங்கைப்படுத்திக் கொள்ளட்டும் ரசூலுல்லாஹ் சொன்னார். இப்ப சங்கைப்படுத்துறதுல எப்படி வரும்? பரப்பளவை குறைக்க கூடாதுன்னு விளங்குது. பரப்பளவு குறைக்காம சங்கப்படுத்துறது அங்கிட்டு இங்கிட்டு கொஞ்சம் நீட்டி இருந்துச்சுன்னா அதை வெட்டலாங்கிற கருத்து அதுல இருந்து மறைமுகமாக நமக்கு விளங்குகிறது. எனவே தாடியை குறைப்பது கத்தரிப்பது மார்க்கத்தில் குற்றமானது இல்லை என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது